ரொம்ப நாள் கழிச்சு மாடியில் வந்து ஒரு வீடியோ. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து வந்து ஹோம் டூர்லாம் போடுறேன். அதில் வந்து இன்னும் நிறைய காட்டுறேன். செடி வச்சுருக்கேன், லோட்டஸ்மே வந்து சீடு போட்டிருக்கேன். அப்புறம் மாலி கப்பி இருக்குது, ஸ்டிம்பு ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். எல்லாமே இப்போ தான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. மொத்தமாக ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டாஃப்னியா பற்றி பார்க்க போகிறேன், சரிங்களா? ஸோ டாஃப்னியாவை வந்து மொய்னாவோட எந்த அளவுக்கு பெட்டர், ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். பட் இதில் வந்து டே 1 பீட்டாலேருந்து நம்ம ஃப்ளவரான் வரைக்கும் டாஃப்னியா வந்து ஃபிட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நான் டாஃப்னியா வச்சுருக்கேன். இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் எடுத்திருக்கேன், இன்னும் செட்டப் பண்ணலை. அதுவுமே அந்த டாஃப்னியாக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நேற்று தான் க்ளீன் பண்ணேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நேற்று கொரியர் கூட காலேஜ் லீவ் போட்டிருந்தேன். அப்படியே வந்து இதை நைட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நேற்று க்ளீன் பண்ணேன் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து டாஃப்னியா கம்மியாக இருக்கும். க்ளீனிங்னா ஒன்றும் இல்லை, ரீகல்ச்சர் தான். ஸோ ஃபுல்லாக வந்து வாட்டரை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி புது வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு வந்து டாஃப்னியா போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பெருகிடும். ஸோ மொய்னா மாதிரி கிடையாது, டாஃப்னியா பெருகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நேற்று தான் வந்து நான் க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன்னா அடுத்து ஒரு 2 நாளைக்கு வந்து நான் அதிலேருந்து கல்ச்சர் எடுக்க மாட்டேன். ஸோ இன்னொரு செட்டப் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் அதுலேருந்து கல்ச்சர் எடுத்துருக்கலாம். பட் என்கிட்ட வேறு கல்ச்சர் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 2 நாளைக்கு எடுக்க முடியாது, அப்போ தான் நிறைய பெருகிடும். ஸோ மேலும் மேலும் வந்து நம்ம தினமும் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ நான் கல்ச்சர் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக தான் இருக்கும் நேற்று க்ளீன் பண்ணதுனால. ஸோ ஈஸ்ட் போட்டதுனால தண்ணி வந்து கலங்கலாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தா டாஃப்னியா தெரியும். ஸோ இன்றைக்கி நைட்டும் வந்து நான் ஈஸ்ட்டு இதுக்கு வந்து போடுவேன். ஸோ போட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாக பெருகிடும். நாளையிலேருந்து நான் எடுத்து வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு இதுலேருந்து நான் 2 முறை எடுப்பேன். ஒரு பேட்ச் பீட்டாக்கு போடலாம், ஒரு 50 பீட்டாக்கு போடலாம் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து. அடல்ட் ஃபுல்லி க்ரோன் வந்து 50 பீட்டாக்கு போடலாம். செமி அடல்ட் பேபிஸ்னால் இன்னும் நிறைய பீட்டாஸ்க்கு 100-150 பீட்டாஸ்க்கு தாராளமாக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து எடுத்து போடலாம். ஸோ கேரளா வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அப்படியே கை நிறைய வந்து மொய்னா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. கண்டிப்பாக வந்து அதெல்லாம் மொய்னா கிடையாது, சரிங்களா? நான் மொய்னாவும் வச்சுருக்கேன், டாஃப்னியாவும் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டாஃப்னியா வந்து மொய்னாவோட பயங்கரமாக பெருகுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து டாஃப்னியா வந்து நம்ம எடுக்க முடியுது. மொய்னா வந்து நம்ம இதே ஈஸ்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து மொய்னா அதில் எடுக்க முடியாது. ரொம்ப கம்மியாக தான் மொய்னா வரும். ஸோ டாஃப்னியா வந்து நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணி மீனுக்கு போட முடியும். ஸோ கேரளாவில் எல்லாருமே வந்து டாஃப்னியா தான் பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோவில் நமக்கு சொல்கிறப்ப அதை மொய்னான்றாங்க. டாஃப்னியாக்கும் மொய்னாக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, பார்க்க வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே சைஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். நான் நிறைய வந்து மேக்ரோலெலாம் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் டாஃப்னியா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பிரைன் ஸ்டெம்ப் மாதிரி நல்லா பெருசாக தெரியும். ஸோ எல்லாம் வந்து மொய்னாவோட கொஞ்சம் பெருசு. இதில் பாதி சைஸ் இருக்கும் மொய்னா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் டாஃப்னியாவும் இருக்கும், குட்டி குட்டி டாஃப்னியாஸுமே இருக்கும். இது வந்து நீங்கள் ஃப்ளவரானுக்கு போடணும்னு நினச்சிங்கனாலும் போடலாம். என்கிட்ட இருக்க ஃப்ளவரானுக்கு நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஃப்ளவரானுக்கு போடணும் அப்படின்னா நிறைய தேவை. எனக்கு என்னைக்காச்சும் நிறைய உற்பத்தி ஆகுது அப்படின்னா நான் ஃப்ளவரானுக்கு எடுத்து போட்டுருவேன். ஏன்னா அப்படியே நம்ம டாஃப்னியாவை விட்டுட்டோம், எடுக்கல அப்படின்னா இதில் வந்து அதிகமாக பெருகிடும். ஸோ அதிகமாக பெருகுது அப்படின்னா நம்ம ஈஸ்ட்டும் இன்னும் அதிகமாக போடணும். ஸோ கல்ச்சர் வந்து சீக்கிரம் தண்ணி அழுக்காயிடும், இந்த மாதிரிலாம் ஆகும். அதனால் தினமும் நான் கல்ச்சர் எடுத்துருவேன். எனக்கு தேவையோ இல்லையோ எடுத்து இருக்கிற எல்லா மீனுக்குமே வந்து போட்டுருவேன். ஸோ ஃப்ளவரானுக்கு டாஃப்னியா போடணுன்னா நிறைய தேவைப்படும் அந்த வயிறு ஃபுல் பண்ணுறதுக்கு. பட் அது விரும்பி ரொம்ப டேங்க்கில் தேடி தேடி டாஃப்னியாவை நல்லா சாப்பிடும். ஸோ உங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். ஸோ எனக்கு வந்து கேரளாலேருந்து ஒரு நண்பர், அவர் சொன்னபடி தான் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி இந்த செட்டப் பண்ணேன். ஸோ பக்காவும் வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. அவர் பேர் வந்து சாஜித். ஸோ அவர் தான் எனக்கு எப்படி டாஃப்னியா செட்டப் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன எல்லாமே வந்து சொன்னார். ஸோ ஒரு நாளைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஒரு 3.5-4 அடி இருக்கும். ஸோ 4 அடி ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் ஈஸ்ட் போடுறேன், சரிங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு 1 ஸ்பூன் தான் போடணும். ஸோ தண்ணி கேனில் பண்ணுறோம், டப்பில் பண்ணுறோன்னா 1/2 ஸ்பூனு 1/4 ஸ்பூனு அவ்வளோதான் வந்து நம்ம ஈஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸ்ட் அளவு எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு கல்ச்சர் கிராஷ் ஆகிடும். ஸோ ஈஸ்ட்டை வந்து நம்ம கம்மியாக தான் போடணும், சரிங்களா? ஸோ அதுதான் மெயின். ஈஸ்ட்டை வந்து நான் எப்படி போடுவேன் அப்படின்னா 1 ஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து தண்ணியில் வந்து கரைச்சிப்பேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டரில் எதனா ஒரு துணியில் வந்து வடிகட்டி நீங்கள் ஈஸ்ட் வந்து ஊற்றலாம். கண்டிப்பாக ஈஸ்ட் வந்து நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும், தண்ணியில் ஊற வச்சு. ஸோ தினமும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி அப்படின்றப்போ ஒரு 1/2 மணி நேரம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் க்ளீன் பண்ணணும்னா லேட் ஆகும். ஸோ டப்பில் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் டைம் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்து, சரிங்களா? ஏன்னா பீட்டா ஃப்ரைஸை வந்து லைஃப் ஃபீடு எல்லாம் வளர்க்க முடியாது. ஸோ அது வந்து மெயின். அதை தாண்டி மீதி இருக்கிற எல்லா மீனுக்கும் நீங்கள் லைஃப் ஃபீடு வீட்லேயே வந்து உற்பத்தி பண்ண முடியுது. என்னோடய ஃப்ளவரானுக்குலாம் வந்து ஹம்ப் இறங்கி இருந்துச்சு. நான் வந்து ட்ரிப்பு போயிருந்தேன். ஸோ அப்போ வீட்டில் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ
ஸோ சரியான ஃபீடு இல்லாமல் ஃப்ளோரானுக்கு ஹம்ப் இறங்கிருந்துச்சு. அது எல்லாமே வந்து டாஃப்னியாவை போட்டு தான் சரியாச்சுங்க. அதே மாதிரி நிறைய பேர் டாஃப்னியா பெருசாக இருக்குது, இதை ஃபஸ்ட் ஃபீடாக போட முடியாது அப்படின்றாங்க. ஸோ டாஃப்னியா தாராளமாக வந்து ஃபஸ்ட் ஃபீடாக போடலாம். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அடல்ட் டாஃப்னியா இருக்கும், இதுலேயே குட்டி குட்டி டாஃப்னியா இருக்கும். ஸோ கேமராக்கு தெரியாமல் இன்னும் அதோட சின்ன டாஃப்னியாஸுமே வந்து இந்த டேங்க்கில் இருக்கும். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வந்து இன்னும் பொடி பொடிசாக வந்து டாஃப்னியாஸ் இருக்கும் அதில் நிறைய. ஸோ அந்த குட்டி குட்டி டாஃப்னியாஸை வந்து பீட்டா ஃப்ரைஸ் நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா பீட்டா ஃப்ரைஸ் சாப்பிடும். அடல்ட் டாஃப்னியாமையும் வந்து குட்டிங்க கொன்று வந்து அதுங்களையும் சாப்பிட பார்க்குங்க. அதுங்க மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே வந்து பீட்டா ஃப்ரைஸ் சாப்பிட தான் செய்யுங்க. ஸோ தாராளமாக நம்ம ஃபஸ்ட் ஃபீடாக வந்து டாஃப்னியா கொடுக்கலாம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி அடல்ட் பீட்டாஸ்க்கும் கொடுக்கலாம், செமி அடல்ட்டுக்கும் கொடுக்கலாம், மாலிக்கு கொடுக்கலாம், கப்பிக்கு கொடுக்கலாம், டெட்ராக்கு கொடுக்கலாம். ஃப்ளவரான் அடல்ட் ஃபுல்லி க்ரௌண்ட் ஃப்ளவரானுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியலை. எந்த வந்து ஒரு செமி அடல்ட் பேபி தான். ஸோ அதுக்கு வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ டாஃப்னியா வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அது ஃபீடிங் என்ன, அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். எப்படி கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு டாஃப்னியா நமக்கு தேவை. ஸோ கொஞ்சோண்டு கல்ச்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபுல்லாக இந்த மாதிரி எதுலையாச்சும் கண்டெய்னரில் போட்டு ஃபுல்லாக பெருக்கிடலாம். இப்போ நான் வந்து எனக்கு இடம் அதிகமாக இருக்குது, கல்ச்சரும் அதிகமாக தேவைப்படும், அதனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு டப்பில் சின்னதாக டப்பில் போடலாம், தண்ணி கேனில் போடலாம், சின்னதாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கல்ச்சர் தேவையோ, எந்தளவுக்கு கண்டெய்னர் பெருசாக இருக்கோ ஸோ அந்தளவுக்கு வாட்டர் சேஞ்ச் வேலை வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பூச்சம் வந்து அதிகமாக பெருக்கலாம். ஸோ கண்டெய்னர் பெருசாக இருக்கிறது நல்லது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மதர் கல்ச்சர், கொஞ்சோண்டு டாஃப்னியா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய வந்து பெருகிடும், சரிங்களா. ஸோ தினமும் ஒரு தடவை ஃபீடு போடணும், அவ்வளோதான். கண்டெய்னரை பொறுத்தும் வாட்டரோட அளவை பொறுத்தும் வந்து நம்ம ஈஸ்ட் போடணும். ஓகே, ஸோ டாஃப்னியாவோட ஸ்டார்டர் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னொன்று மெயினானது வந்து டாஃப்னியா அவ்வளோ சீக்கிரத்தில் கிராஷ் ஆகாது. மொயினாவே பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து அடிக்கடி கிராஷ் ஆகிடும். ஸோ தொழில் ரீதியாகவும் வந்து அதை பேக் பண்ணி நான் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இருந்துமே என்னால் மெயின்டைன் பண்ண முடியலை. பட் டாஃப்னியா வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், சரிங்களா. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ கிராஷ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது, இது மெயினான பெனிஃபிட்டு. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.